குடு 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 100 ரூபா டேய் நாளைக்கு காலையில வெள்ளிக்கிழமை எல்லாரும் நம்ம ஊருக்கு ஏரிக்கரைக்கு வந்தீங்கன்னா கடவுளை காட்டுறேன். கடவுளை காட்டு? ஆமா. இந்த உலகத்துல யாராலுமே கடவுளை காட்ட முடியாது, நீ மட்டும் எப்படி காட்ட முடியும்? என்ன கதை வருவியா? டேய் நீ 100 ரூபா குடுறா, நான் கடவுளை காட்டலன்னா 200 ரூபா திருப்பி தரேன். உண்மையாப்பா கடவுளை காட்டுறேன். நீங்க நம்புறாங்க. நாளைக்கு எல்லாரும் குளிச்சுட்டு நம்ம ஐயரு மாதிரி சுத்த பத்தமா எல்லாரும் வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் வந்து இந்த ஏரிக்கரையில கடவுளை காட்டுறேன். ஏய் நம்ம 400 ரூபாய் குடுறா. ஏய் 200 என்னடா 200 500 ரூபா தரேன்டா. 100 ரூபா கொடு. 500 கடவுளை காட்டலன்னா 500 ரூபா தரேன். கண்டிப்பா நமக்கு காசு இருக்குது 500 வாங்க. எல்லாருக்கும் காட்டுறேன். எல்லாம் காசு கொடு எல்லாம் வாங்க கிட்ட வா. டேய் நாளை காலையில வாங்க எல்லாரும் காசு. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. எல்லாரும் காலையில குளிச்சுட்டு சுத்த பத்தமா வாங்க. நாளைக்கு கடவுளை காட்டுறேன். எல்லாரும் அந்த ஏரிக்கரை லாஸ்ட் அப்படியே விட்டு பாத்துக்கிட்டே இருங்க. அந்த ஏரிக்கரை முனைய பாத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் எப்பதான் வருவார் கடவுள்? இருட்டே ஆயிடுச்சு. அவரு என்ன கடவுள் என்ன ஆர்டினரியா? உடனே நீங்க கூப்பிட்டோன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணணுமா? இருங்க, அவர் கடவுள் பொறுமையா தான் வருவார். எவ்வளவு நேரம் ஆகும்? இருடா, பொறுமையா தான் வருவார். எல்லாரும் அங்கேயே பாத்துக்கிட்டே இருங்க. அங்க பச்சை மாத்த தவிர வேற எதுவுமே தெரியல. காசு ஏமாத்திர மாட்டல. டேய் 500 எவ்வளவு பேர் பார்த்தல? நான் ஜோக் கட்டியா? தலைக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னேன். தலைக்கு 1000 ரூபா தரேன்டா கடவுளை காட்டலனா. அங்க பாத்துக்கிட்டே இருடா. எங்க கோபுரம் இருக்கு அந்த பச்சை கலர்ல அங்க பாத்துக்கிட்டே இருங்க. அப்பா கடவுளே! ஐயோ! அங்க சிரிக்கிறாரா கடவுளே! என்ன பிரகாசமா இருக்கு. கடவுள் எங்கயா தெரியுதாங்க? உங்க கண்ணுக்கு தெரியல? எங்க தெரியுதாங்க? பாவம் பண்ணிட்ட. எவன் சின்ன வயசுல இருந்து கெட்ட பழக்கம் பண்ணலையோ, எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாடா கடவுள் தெரிவாரு. அடா பாய், எனக்கு தெரியுதாரியா? அப்ப முத்து பொண்டாட்டி பத்தினி. ஏ முத்த, எவரா சாமி தெரியுதாரு? டேய் அவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபாய்க்கு என் பொண்டாட்டியை விட்டு தர முடியுமா? அங்க பார்த்தா தெரியுதாரு. வெளியூர் இந்த ஊருக்கு வரும்போது 10 பைசா கூட இல்லாம வந்தேன். இந்த ஊருக்கு வரும்போது 10 பைசா கூட இல்லாம வந்தேன். இந்த ஊர் இடிச்ச வாங்கிக்கிட்ட எல்லாத்தையும் இது பண்ணி பல காசு சம்பாதிச்சேன். இப்படியே பக்கத்து ஊர்ல மெயின்டைன் பண்ணி இன்னும் 1 லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன்டா. அப்பா கடவுளே, வரண்டாப்பா கடவுளே. டேய் நாளைக்கு காலையில வெள்ளிக்கிழமை எல்லாரும் நம்ம ஊருக்கு ஏரிக்கரைக்கு வந்தீங்கன்னா கடவுளை காட்டுறேன். கடவுளை காட்டு? ஆமா. இந்த உலகத்துல யாராலுமே கடவுளை காட்ட முடியாது, நீ மட்டும் எப்படி காட்ட முடியும்? என்ன கதை வருவியா? டேய் நீ 100 ரூபா குடுறா, நான் கடவுளை காட்டலன்னா 200 ரூபா திருப்பி தரேன். உண்மையாப்பா கடவுளை காட்டுறேன். நீங்க நம்புறாங்க. நாளைக்கு எல்லாரும் குளிச்சுட்டு நம்ம ஐயரு மாதிரி சுத்த பத்தமா எல்லாரும் வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் வந்து இந்த ஏரிக்கரையில கடவுளை காட்டுறேன். ஏய் நம்ம 400 ரூபாய் குடுறா. ஏய் 200 என்னடா 200 500 ரூபா தரேன்டா. 100 ரூபா கொடு. 500 கடவுளை காட்டலன்னா 500 ரூபா தரேன். கண்டிப்பா நமக்கு காசு இருக்குது 500 வாங்க. எல்லாருக்கும் காட்டுறேன். எல்லாம் காசு கொடு எல்லாம் வாங்க. வாங்க எல்லாரும் காசு. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. எல்லாரும் காலையில குளிச்சுட்டு சுத்த பத்தமா வாங்க. நாளைக்கு கடவுளை காட்டுறேன். எல்லாரும் அந்த ஏரிக்கரை லாஸ்ட் அப்படியே விட்டு பாத்துக்கிட்டே இருங்க. அந்த ஏரிக்கரை முனைய பாத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் எப்பதான் வருவார் கடவுள்? இருட்டே ஆயிடுச்சு. அவரு என்ன கடவுள் என்ன ஆர்டினரியா? உடனே நீங்க கூப்பிட்டோன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணணுமா? இருங்க, அவர் கடவுள் பொறுமையா தான் வருவார். எவ்வளவு நேரம் ஆகும்? இருடா, பொறுமையா தான் வருவார். எல்லாரும் அங்கேயே பாத்துக்கிட்டே இருங்க. அங்க பச்சை மாத்த தவிர வேற எதுவுமே தெரியல. காசு ஏமாத்திர மாட்டல. டேய் 500 எவ்வளவு பேர் பார்த்தல? நான் ஜோக் கட்டியா? தலைக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னேன். தலைக்கு 1000 ரூபா தரேன்டா கடவுளை காட்டலனா.
அங்க பாத்துக்கிட்டே இருடா. எங்க அதோ கோபுரம் தெரியுதா? அந்த பச்சை கலர்ல அங்க பாத்துக்கிட்டே இருங்க. அப்பா, கடவுளே! ஐயோ! எங்க அவன் ஐயோ, அங்க பாருடா, அங்க சிரிக்கிறாருடா கடவுளே. ஐயா, ஐயா. கடவுள் என்ன பிரகாசமா எங்க இருக்கிறா? ஏமாத்துறியா? கடவுள் எங்கேயா தெரியுதாங்க? உன் கண்ணுக்கு தெரியல? எங்க தெரியுதாங்க? பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. எவன் சின்ன வயசுல இருந்து கெட்ட பழக்கம் பண்ணலையோ, எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியோ அவன் கண்ணுக்குதாடா கடவுள் தெரிவாரு. அடா பாய். ஐயா எனக்கு தெரியுதாதியா? ஏய் முத்த எங்கடா சாமி தெரியுதாரு? டேய் அவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபாய்க்கு என் பொண்டாட்டியை விட்டு தர முடியுமா? அங்க பார்த்தா தெரியுதாது. பா, இந்த ஊருக்கு வரும்போது 10 பைசா கூட இல்லாம வந்தேன். இந்த ஊர் இழிச்ச வாங்கிக்கிட்ட எல்லாத்தையும் இது பண்ணி பல காசு சம்பாதிச்சேன். இப்படியே பக்கத்து ஊர்ல மெயின்டைன் பண்ணி இன்னும் ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன்டா. அப்பா கடவுளே, வரண்டாப்பா கடவுளே. குடு 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 100 ரூபா. டேய், நாளைக்கு காலையில வெள்ளிக்கிழமை எல்லாரும் நம்ம ஊருக்கு ஏரிக்கரைக்கு வந்தீங்கன்னா கடவுளை காட்டுறேன். கடவுளை காட்டு. ஆமா. ஓ, இந்த உலகத்துல யாராலுமே கடவுளை காட்ட முடியாது, நீ மட்டும் எப்படி காட்ட முடியும்? என்ன கதை வருவியா? டேய், நீ 100 ரூபா குடுறா, நான் கடவுளை காட்டலன்னா 200 ரூபா திருப்பி தரேன். உண்மையாப்பா கடவுளை காட்டுறேன். நீங்க நம்புறாங்க. நாளைக்கு எல்லாரும் குளிச்சுட்டு நம்ம ஐயரு மாதிரி சுத்த பத்தமா எல்லாரும் வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் இந்த ஏரிக்கரையில கடவுளை காட்டுறேன். ஏய் நம்ம 400 ரூபாய் இருக்குடா. ஏய் 200 என்னடா 200? 500 ரூபா தரேன்டா. 100 ரூபா கொடு. 500 கடவுளை காட்டலன்னா 500 ரூபா தரேன். கண்டிப்பா நம்மளுக்கு காசு இருக்குது 500 வாங்க. பாருடா, ஏய். எல்லாருக்கும் காட்டுறேன். எல்லாம் காசு கொடு, காசு கொடு, எல்லாம் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் காசு. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. எல்லாரும் காலையில குளிச்சுட்டு சுத்த பத்தமா வாங்க. நாளைக்கு கடவுளை காட்டுறேன். எல்லாரும் அந்த ஏரிக்கரை லாஸ்ட் அப்படியே விட்டு பாத்துக்கிட்டே இருங்க. அந்த ஏரிக்கரை முனைய பாத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் எப்பதான் வருவார் கடவுள்? இருட்டே ஆயிடுச்சு. அவரு என்ன கடவுள் என்ன ஆர்டினரியா? உடனே நீங்க கூப்பிட்டோன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணணுமா? இருங்க, அவர் கடவுள் பொறுமையா தான் வருவார். எவ்வளவு நேரம் ஆகும்? இருடா, பொறுமையா தான் வருவார். எல்லாரும் அங்கேயே பாத்துக்கிட்டே இருங்க. அங்க பச்சை மாத்த தவிர வேற எதுவுமே தெரியல. எங்க காசு ஏமாத்திர மாட்டல. டேய் 500 எவ்வளவு பேர் இருக்கும் பார்த்தல? நான் ஜோக் கட்டியா? தலைக்கு 500 ரூபா தரேன்னு சொன்னேன். தலைக்கு 1000 ரூபா தரேன்டா கடவுளை காட்டலனா. அங்க பாத்துக்கிட்டே இருடா. எங்க கோபுரம் தெரியுதா? அந்த பச்சை கலர்ல அங்க பாத்துக்கிட்டே இருங்க. அப்பா, கடவுளே! ஐயோ! எங்க அவன் அங்க பாருடா, அங்க சிரிக்கிறாருடா கடவுளே. ஐயா, ஐயா. கடவுள் எங்க? என்ன பிரகாசமா இருக்கிறா? ஏமாத்துறியா? கடவுள் எங்கேயா தெரியுதாங்க? உன் கண்ணுக்கு தெரியல? எங்க தெரியுதாங்க? பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. எவன் சின்ன வயசுல இருந்து கெட்ட பழக்கம் பண்ணலையோ, எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியோ அவன் கண்ணுக்குதாடா கடவுள் தெரிவாரு. அடா பாய். ஐயா எனக்கு தெரியுதாதியா? ஏய் முத்த எங்கடா சாமி தெரியுதாரு? டேய் அவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபாய்க்கு என் பொண்டாட்டியை விட்டு தர முடியுமா? அங்க பார்த்தா தெரியுதாது. பா, இந்த ஊருக்கு வரும்போது 10 பைசா கூட இல்லாம வந்தேன். இந்த ஊர் இழிச்ச வாங்கிக்கிட்ட எல்லாத்தையும் இது பண்ணி பல காசு சம்பாதிச்சேன். இப்படியே பக்கத்து ஊர்ல மெயின்டைன் பண்ணி இன்னும் ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன்டா. அப்பா கடவுளே, வரண்டாப்பா கடவுளே.